ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஆடி முதல் வாரம் வெள்ளிக்கிழமை. எல்லோரும் உங்கள் வீட்டில் நல்லா சிறப்பாக சாமி கும்பிட்ருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி என்னோடய வீட்டில் ஆடி முதல் வெள்ளிக்கிழமையில் நான் குலதெய்வ பூஜையும் நிலைவாசல் பூஜையும் தான் நான் பண்ணியிருந்தேன். அதை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா நான் 4 o'clockலாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து நான் கிச்சனுக்கு தான் வந்துட்டு இங்கே கிச்சனை வந்து சுத்தப்படுத்திட்டு நம்ம குங்கப்பொட்டெல்லாம் கோலம்லாம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு தான் வந்தேன். பிஃபோர் டேவே வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே நான் எல்லாமே பூஜை பாத்திரம் தேய்ச்சி வைக்கிறது, குங்கப்பொட்டு வைக்கிறது, நிலவாசல் சுத்தப்படுத்தி வைக்கிறது, இதெல்லாமே நான் வந்து ஃபுல்லாக பண்ணிட்டேன். கிச்சன் அதுக்கப்புறம் வந்துட்டு நிலவாசலுக்குலாம் காலையில் வச்சுக்கலான்றதுனால போய் படுத்தாச்சு. காலையில் 4 o'clock எழுந்திரிச்சு இந்த வேலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்மளுடைய கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா கோலம் போடுறது, அடுப்பு மேடையில் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிறது வந்து ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிச்சன் வால்ஸ்லேயும் இது போல் வந்து மங்களகரமான சிம்பிள்ஸ் வந்து நம்ம போடணும். ஏன்னா நம்ம மோஸ்ட்லி வந்து பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட்லி வந்து ஸ்பெண்ட் பண்ணுற இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா கிச்சன் தான். கிச்சனில் வந்து நம்ம அந்த மாதிரி பாசிட்டிவ் சிம்பிள்ஸ் வந்து நம்ம போடும் பொழுது நம்மளுடைய மைண்டை வந்து எப்போவுமே பாசிட்டிவாக வச்சுக்கும். நம்ம குக் பண்ணும் போது ஆப்போசிட்லேயே ஸ்டவ்வுக்கு எதிர்க்கே வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கும் பொழுது நம்ம அதையே பார்த்துக்கிட்டு இருப்போம். அதனால் வந்து இந்த ஸ்விஸ்டிக் சிம்பிள், அதுக்கப்புறம் வந்து இந்த ஓம் சிம்பிள், இதெல்லாம் வந்து உங்களுடைய கிச்சனில் வந்து நீங்கள் போடுறது ரொம்பவுமே நல்லது. நம்ம எப்படி நிலவாசலில் பூஜை அறையில் வந்து அரிசி மா கோலம் போடுறோமோ அதே போல் தான் வந்து நம்மளுடைய கிச்சன்லேயும் வந்து போடணும். ஏன்னா கிச்சன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அன்னபூரணி தாயார் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் எப்போவுமே நீட்டாக வச்சுக்கணும். நம்ம அன்னபூரணி தாயாரை வந்து நம்ம வந்து அரிசி டப்பில், அதுக்கப்புறம் வந்து பூஜை அறையில் வந்து ஒரு கிண்ணத்தில் வச்சு தான் நம்ம பூஜை பண்ணுவோம். உங்களுக்கு நல்லா கிச்சன்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது, அன்னபூரணி தாயாரை வந்து அந்த இடத்துல வைக்கிற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக உங்களுடைய கிச்சனில் வச்சு தினமுமே அவங்களுக்கு விளக்கேற்றி பூஜை பண்ணிட்டு வரலாம். அப்படி இல்லை நாங்கள் நான்வெஜ்லாம் வந்து கிச்சனில் சமைப்போம், எங்களுக்கு அங்கே வைக்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஆடி தை மாதத்தில் வர பௌர்ணமி, ஆடி பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை, அந்த மாதிரி விசேஷமான நாட்களில் வந்து ஒரே ஒரு நாள் மட்டும் எப்படியும் நம்ம அன்றைக்கி நான்வெஜ் வந்து செய்ய மாட்டோம், வெஜ்ஜு தான் வந்து செஞ்சு சாமி கும்பிடுவோம். அந்த மாதிரி நாட்களில் நம்மளுடைய சமையல் அறையில் வந்து அன்னபூரணியை வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம். அப்படி நம்ம செஞ்சுட்டு வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உணவில் வந்து எந்த ஒரு பற்றாக்குறையும் இருக்காது. அதுக்கப்புறம் வந்துட்டு தனதானியம் செல்வங்கள் வந்து பெருகும்னு சொல்லுவாங்க. கிச்சனில் வந்து அரிசி மா கோலம்லாம் போட்டு முடிச்சாச்சு. எனக்கு வந்து தனியாக பூஜை ரூம்லாம் கிடையாது, பூஜை கபோர்ட் தான் இருக்குது. அதுக்கு கீழே தான் வந்து நான் அரிசி மா கோலம் போடுவேன். ஏன்னா நான் வாசலில் வந்து அரிசி மா கோலம் போட முடியாது, தரை வந்து ஒரு மாதிரி சொர சொரன்னு இருக்கா மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து இங்கே டைல்ஸில் எனக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால நான் இங்கே பூஜை ரூமுக்கு இந்த இடத்துல நான் போட்டுப்பேன். அரிசி மா கோலம் போடுறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த மாதிரி நாள் கிழமைகள்லாம் வந்து நம்ம போடணும். இப்போ ஆடி மாதம்னு பார்த்திங்கன்னா நான் இங்கே பூஜை ரூமுக்கு கீழே தான் போடுவேன். ஹாலில் தான் இருக்குது பூஜை கபோர்டு. பூஜை கபோர்டுக்கு கீழே வந்து போடுவேன். செவ்வாய் வெள்ளியில் மட்டும்தான் போடுவேன் நான். அரிசி மா கோலத்துக்கு வந்து நான் எந்த அரிசி யூஸ் பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா அன்னபூரணி தாயாரெல்லாம் அமர வைப்போம்ல, அந்த கிண்ணத்தில் அரிசி இருக்கும் அது. அதுக்கப்புறம் வேலுக்கு வந்து அரிசி வைப்பேன். அந்த அரிசியெல்லாம் வந்துட்டு பூஜை பாத்திரம்லாம் தேய்க்கும் போது கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சு அந்த அரிசியை ஊற வச்சு ஒரு 2 hours ஊறிடும். அது ஊறினதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுட்டு அதை வந்து ஒரு 4-5 பாத்திரத்தில் தனித்தனியாக ஊற்றிட்டு இந்த மாதிரி சிகப்பு கலருக்கு சிகப்பு கலர் குங்குமம், எல்லோ கலருக்கு வந்து மஞ்சள் கலந்துப்பேன் அரிசி மாவில். அதுக்கப்புறம் காவி கலர் வேணும்னா அதை காவி பொடி அதை வந்து மிக்ஸ் பண்ணிப்பேன். இந்த க்ரீன் கலர், பிங்க் கலர் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் பசங்களாம் வாட்டர் பெயிண்ட்டெல்லாம் அடிப்பாங்கள்ல, அதை வந்து அதில் மிக்ஸ் பண்ணிப்பேன். ஆக்சுவலாக உங்களுக்கு டார்க்காக வேணும்னா இன்னும் நல்லா டார்க்காக நிறைய ஊற்றினா தான் இந்த மாதிரி கிடைக்கும். நான் வந்து இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு 4 months பிஃபோரே வந்து நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். பார்க்காதவங்க வந்து போய் செக் அவுட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்குங்க. கோலம் போடுறதே ஒரு அழகு. கோலம் போட்டுட்டு அதுக்கு வந்து நம்ம கலர் கொடுத்தோன்னா இன்னும் லுக்கு அழகாக இருக்கும். நான் வந்து அப்படி தான் வந்து போடுவேன். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே கலர் பொடியெலாம் வந்து போடுவேன். இது நம்ம வெளியிலனா வாசல்லாம் அந்த மாதிரி போடலாம். பட் பூஜை ரூமில் அந்த மாதிரி போடும்போது அது ஒரு மாதிரி பறந்து காற்றுல, ஃபேன் காற்றுல கோலம் மாவுலாம் பறந்துடும். அதனால் நம்மளுக்கு போட்டும் வந்து இதுவாக இருக்கும். அப்படின்றதுனால நான் ஃபஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணுவேன், கோலம் வந்து அரிசி மாவால் கோலம் போட்டுருவேன். அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் போயிட்டு இந்த சைடில் கேப்பு அந்த மாதிரிலாம் டிசைன்ஸ் வர இடத்துலலாம் வந்து வாட்டர் பெயிண்ட் வந்து அடிப்பேன். அப்போ தான் யோசிச்சு பேசாமல் நம்ம அரிசி மாவாலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா இது மாதிரி விசேஷ நாட்களில் வந்து நம்ம போட்டுக்கலாம் அப்படின்றதுனால அதுக்காக தான் நான் அதை ரெடி பண்ணேன். எனக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 month கிட்ட ஆகுது நான் ரெடி பண்ணி. ஸோ நீங்களும் இது போல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
பூஜை ரூமில் கோலம் போடுறதுக்கு முன்னாடியே பூஜை படங்களுக்கு பூ வைக்கிறது, அப்புறம் விளக்கு திரி போடுறது, எண்ணெய் ஊற்றுறது, இது எல்லாமே நான் முடிச்சுட்டு தான் கோலம் போட உட்காந்தேன். ஃபேன் போட்டு அப்படியே அது காஞ்சிரும். அது காயறதுக்குள்ளே இங்கே வந்து நிலவாசலுக்கு வந்து நான் மஞ்சள் குங்குமம் வந்து வைக்க வந்துட்டேன். நம்ம எப்படி வீடு, பூஜை அறை, சமையலறை வந்து சுத்தமாக வச்சுக்கிறோமோ அதுபோல் மெயின் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நம்மளுடைய நிலைவாசல் வந்து சுத்தமாக வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வழியாக தான் வந்து குலதெய்வம், மகாலட்சுமி தாயார் எல்லா கடவுள்களும் வந்து நம்மளுடைய படி தாண்டி உள்ளே வர இடம் அந்த இடம் தான். ஸோ அந்த இடத்த வந்து நம்ம க்ளீனாக வச்சுக்கணும். நான் வந்து பூஜை அறையெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறதுலாம் 15 days ஒன்ஸ் தான் வந்து நான் பண்ணுவேன். வாரம் நான் பண்ண மாட்டேன். ஆனால் இந்த நிலவாசல் மட்டும் கண்டிப்பாக நான் வாரம் வந்து அதை க்ளீன் பண்ணி தான் வந்து ஒரு பூவாவது அந்த இடத்துல வைப்பேன். கண்டிப்பாக வந்து வெள்ளிக்கிழமையில நிலவாசலுக்கு நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சு பாருங்கள். பழைசை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு புதுசாக நம்ம வச்சு மங்களகரமாக வச்சுக்கணும் அந்த நிலவாசலை. நம்மளுடைய குலதெய்வமும் வந்து நிலவாசலில் தான் குடியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ பூஜை அறைக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ கண்டிப்பாக நம்ம நிலவாசலுக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நெய்வேத்தியம் வந்து நம்ம பூஜை அறையில் சுவாமிகளுக்கு மட்டும்தான் வைப்போம். நெய்வேத்தியம் வந்துட்டு நிலைவாசலுக்கு வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் வைக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து சின்னதாக கொஞ்சமாக ஒரு பிளேட்டில் ஒரு கல்கண்டு, இந்த உலர் திராட்சை இதெல்லாம் வந்து அந்த விளக்கேற்றுற பக்கத்தில் வந்து நெய்வேத்தியமும் கொஞ்சமாக தண்ணியும் வந்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். வாசலில் வந்து நீங்கள் விளக்கு மட்டும் ஏற்றாமல் ஊதுவத்தியும் வந்து 2 ஏற்றி வைக்கிறது நல்லது. இப்போ நிலைவாசல்லாம் குங்குமம் போட்டு வச்சாச்சு. இப்போ வந்து துளசி மாடத்துக்கு வந்துட்டு மஞ்சள் குங்குமம் தான் வைக்க வந்திருக்கேன். இந்த துளசி செடி வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா மருதாணி தொட்டியில் வந்து தானாகவே முளைச்சி வந்தது. சின்னதாக இருந்தது. அது துளசியா என்ன ஏதுன்றதே தெரியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் கொஞ்சம் பெருசாக வளர்ந்த போது எனக்கு தெரிஞ்சது இது கன்ஃபார்மாக இது துளசி தான் சொல்லிவிட்டு, அப்புறம் அதில் வைக்க வேண்டான்னிட்டு தனியாக எடுத்துகிட்டு வந்து இந்த தொட்டியில் நான் வச்சு வளர்த்துட்டு வரேன். நான் அந்த தொட்டியிலேருந்து நான் பிடுங்கி எடுத்துகிட்டு வந்து இதில் வச்சதுமே அப்படியே டல்லாக ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அச்சோ செத்து போயிடுச்சு போல் செடி, நம்ம அதிலேயே விட்டுருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் போக வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே வளர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு அதனால் அவ்வளோ ஸ்பெஷலான செடி இது. நம்ம வீட்டில் வந்து கந்தரிஷ்டிலாம் வந்து விலகணும்னா இது போல் எலுமிச்சை பழத்தில் வந்து ஒரு பக்கம் மஞ்சளும் ஒரு பக்கம் வந்து குங்குமமும் வந்து வாசலில் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அமாவாசையில் வைக்கலாம், பௌர்ணமியில் வைக்கலாம், வெள்ளிக்கிழமைகளில் வந்து இது போல் நம்ம வச்சுட்டு வரும்பொழுது நம்ம வீட்டுக்கு வர கந்திருஷ்டிகள்லாம் வந்து இந்த எலுமிச்சை பழம் இது வந்து அப்சர்வ் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க. நிலைவாசல் பூஜை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வந்துட்டு நம்ம அந்த வாசக்காலுக்கு வச்சிடணும். அதுக்கப்புறம் நிலவாசலில் கோலம் போட்டுடணும். கோலம் போட்டு முடித்ததும் நிலவாசலுக்கு முதல்ல பூ தான் வைக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு எலுமிச்சை பழம் இதை எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வீட்டு வாசலில் வந்து உருளி வைக்கிறது ரொம்பவுமே நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் வந்து போக்கிடும்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உருளி வந்து வையுங்க. உருளி வந்து பித்தளையில் தான் வைக்கணும்னு இல்லை, மண்பானை கடைகள்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த உருளி வந்து விற்பாங்க. அதை கூட நீங்கள் வாங்கி வைக்கலாம். தண்ணி வச்சுட்டு அதில் வந்து மஞ்சள், குங்குமம், ஜவ்வாது, பச்சை கற்பூரம், ஏலக்காய் இது போல் வந்து மகாலட்சுமிக்கு உகந்த பொருட்களை வந்து நீங்கள் அதில் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பூ டெக்கரேஷன் வந்து பண்ணி வச்சுக்கலாம். நிலவாசலில் உருளி அலங்காரம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்து நான் குலதெய்வ சொம்பு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். குலதெய்வ சொம்புக்கு வந்து சுத்தமான தண்ணி எடுத்துக்கணும். மஞ்சள், குங்குமம், ஜவ்வாது, பச்சை கற்பூரம், ஏலக்காய் அதுக்கப்புறம் இது போன்ற மகாலட்சுமிக்கு உகந்த பொருட்களும் வந்து அதில் போடுவாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ சொம்பில் வந்து எலுமிச்சை பழம் வந்து போடுவாங்க. நான் வந்து குலதெய்வ சொம்பில் வந்து மஞ்சள், குங்குமம், பச்சை கற்பூரம், பன்னீர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணேன். ஒரு தட்டு எடுத்துகிட்டு பித்தளை தட்டு எடுத்து அதை மூடிடணும். மூடினதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து ஒரு சிறிய அகல் வச்சு பச்சை கற்பூரம் அந்த அகல்லையும் வந்து நான் போட்டிருக்கேன். ரெட்டை திரி போட்டிருக்கேன். இந்த குலதெய்வ சொம்பு வழிபாடு வந்து ஆடி மாதம் முழுவதும் வந்து குலதெய்வ சொம்பு வந்து உங்களுடைய பூஜை அறையில் வச்சு விளக்கேற்றிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையில் மட்டும் இந்த குலதெய்வ சொம்பு வந்து வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம். அப்படி நீங்கள் வெள்ளிக்கிழமை ஏற்றினீங்கன்னா வெள்ளி, சனி, ஞாயிறு 3வது நாட்கள் வந்து நீங்கள் எடுத்து அதை துளசி செடியோ இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற செடியில் வந்து அந்த தண்ணியை ஊற்றிடுங்க. இல்லை இந்த குலதெய்வ வழிபாடு வந்து ஆடி மாதம் முழுவதும் நான் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க வந்து தாராளமாக பண்ணலாம். வியாழக்கிழமை காலையிலேயே அந்த தண்ணியை வந்து நல்ல செடியில் வந்து நீங்கள் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு குலதெய்வ சொம்புலாம் வந்து நீங்கள் ரெடி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையில் தான் நீங்கள் ரெடி பண்ணி வைக்கணும். ஆனால் முன்னாலே வியாழக்கிழமையே வந்து எல்லா தண்ணியும் ஊற்றி நீட் பண்ணி கழுவி சுத்தப்படுத்தி வச்சுக்குங்க. இது போல் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. நம்ம எந்த வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் விநாயகர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க.
அதை தான் நம்ம எப்போவுமே ஃபாலோ பண்ணிட்டு வரணும். இந்த நிலவாசலில் கட்டியிருக்க இந்த தோரணம் மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து நானே வந்து கையிலேயே வந்து ரெடி பண்ணது. எப்படி இருக்குன்னு என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மெயின் டோர் ஓப்பன் பண்ணதுமே ஆப்போசிட்டில் வந்து முருகர், அவர் தான் வந்து தெரிவார். இவர் தான் எங்கள் வீட்டோடைய பிக் பாஸ். ஏன்னா இவர் வந்து எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் தெரிவார். ஹால்லேருந்து பார்த்தா தெரிவார், பெட்ரூம்லேருந்து பார்த்தா தெரிவார். எனி டைம் அவர் நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்தாலும் டக்குன்னு அவரை வந்து நான் பார்த்து அவர்கிட்ட நான் பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கொண்டு வரும். ஸோ அவரையும் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். ஆடி முதல் வெள்ளிக்கிழமை மங்களகரமாக நிலைவாசல் பூஜை, குலதெய்வ பூஜை வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் உங்கள் வீட்டில் சிறப்பாக பூஜை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.